அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார் அவருடைய பிறந்த தினம் என்று தமிழ் நாடகங்களின் தந்தை என்று போற்றப்படுபவர் வழக்கறிஞர், நீதிபதி, நாடக ஆசிரியர், நாடக நடிகர், எழுத்தாளர் இப்படின்ற ஒரு பன்முக திறன்மை வாய்ந்தவர். இன்னைக்கு திரைப்பட வளர்ச்சி இருக்குல்ல, திரைப்படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வளர்ச்சிக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு வித்திட்டவர்களா கருதலாம். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் பிறந்தவர் 1873. இவரது அப்பா தமிழ் ஆசிரியராக, பிறகு பள்ளி ஆய்வாளராக இருந்தவர். புத்தகங்களையும் வெளியிட்டிருந்தார். அவர்கள் வீட்டில் தமிழ், ஆங்கில புத்தகங்கள் ஏராளமாக இருந்தன. சிறு வயது முதலே புத்தகங்களை ஆர்வத்துடன் படிப்பார். புராண கதைகளை அம்மா கூறுவார். கோவிந்தப்பர் உயர்நிலைப்பள்ளி, பச்சையப்பன் உயர்நிலைப்பள்ளி, மாநில கல்லூரியில் பயின்றார். பிறகு சட்டம் பயின்று வழக்கறிஞராக பணியாற்றினார். நீதிபதியாகவும் பணியாற்றினார். ஆங்கில நாடகங்கள் அதிகம் பார்ப்பார். 1891 பெல்லாரியில் இருந்து வந்திருந்த ஒரு நாடக குழுவில் வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பட்டதாரிகள் இருப்பதை அறிந்ததும் இவருக்கு நாடகத்தின் மீது ஈர்ப்பு அதிகமானது. சுகுண விலாஸ் சபா என்ற நாடக குழுவை உருவாக்கினார். சென்னைக்கு வந்த பார்சி நாடக குழுவினரின் பிரம்மாண்டமான திரை மற்றும் மேடை அமைப்புகள், சிறப்பான உடை அலங்காரம் இவரை பெரிதும் கவர்ந்தன. தீவிர முயற்சி எடுத்து தன் நாடகங்களிலும் அதை செயல்படுத்தி காட்டினார். தெருக்கூத்துதான் நாடகம் என்ற நிலையை மாற்றி நகரங்களில் பிரம்மாண்டமாக மேடை அமைத்து பல வகையான நாடகங்களை வெற்றிகரமாக நடத்தி மேல்தட்டு மக்கள், கற்றவர்கள், அறிஞர்களையும் பார்க்க வைத்தார். ஆர்.கே. சண்முகம், எம். கந்தசாமி ஆகியோரையும் நடிக்க வைத்தார். சுப முடிவு என்ற வழக்கத்தை மாற்றி சோக முடிவு என்ற நாடக முடிவுகளையும், அந்த முடிவு கொண்ட நாடகங்களையும் அரங்கேற்றினார். நடிப்பவர்களை கூத்தாடிகள் என்று அழைக்காமல் கலைஞர்கள் என்று அழைக்க செய்தார். 22 வயதில் லீலாவதி சுலோச்சனா என்ற இவரது முதல் நாடகம் அரங்கேறியது. ஷேக்ஸ்பியரின் உலக புகழ்பெற்ற ஹாம்லெட், அஸ் யூ லைக் இட், மெக்பத் உட்பட பல நாடகங்களை அவற்றின் நயம், சுவை குறையாமல் தமிழ் நாடகங்களாக ஆக்கினார். ஆங்கிலம், வடமொழி நாடகங்களை தமிழ் சூழலுக்கு ஏற்ப மாற்றி அமைத்து மேடையேற்றினார். மொத்தம் 94 நாடகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் 850 முறை மேடையேறிய மனோகரா, 300 முறை நடிக்கப்பட்ட லீலாவதி சுலோச்சனா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இவரது இந்தியனும் ஹிட்லரும், கலையோ காதலோ உள்ளிட்ட 30 தமிழ் நூல்கள், அமலாதித்யா, லார்டு புத்தா உள்ளிட்ட 30 ஆங்கில நூல்களை தமிழக அரசு நாட்டுடைமை ஆக்கியிருக்கிறது. சங்கீத நாடக அகாடமி விருது, பத்ம பூஷன் விருது, நாடக பேராசிரியர் விருது உட்பட பல்வேறு விருதுகள், பட்டங்களை பெற்றிருக்கிறார். நாடக உலகின் பிதாமகர் என்று போற்றப்பட்ட இவர் 1964ஆம் ஆண்டு தனது 91வது வயதில் மறைந்தார். ஒரு முக்கியமான ஒரு ஆளுமைதான். திங்கட்கிழமை பிப்ரவரி 1ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு. நாளைக்கு மருத்துவ நோபல் விஞ்ஞானி, அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தரை பார்க்க இருக்கிறோம். பிப்ரவரி 10 சென்னையில பம்மல் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்த பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை, ஃபாதர் ஆஃப் தி தமிழ் டிராமா.
அவரை நம்ம பார்த்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி.